கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தேவனுடைய இரக்கத்தினால் நான் மீண்டுமாக உங்கள் சமூகத்தில் இருக்கிறேன். நாம் இன்றைக்கு நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து தியானிப்போம். நீதிமொழிகள் 22:4. ஒருத்தர் தமிழில் வாசிங்க. தமிழ் பைபிள் வச்சுருக்காங்க, மைக்கில் வாசிங்க. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமுமாம். The reward of humility and the fear of the Lord are riches, honor and life. தாழ்மை, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், அதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. அந்த பலன் என்னன்னாக்கும் ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனமாம் அப்படின்னு வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுக்கு பயப்படுவது, தாழ்மையாக இருப்பது, இதெல்லாம் ரொம்ப ஆரம்ப பாடத்தை போன்றது கிறிஸ்துவ வாழ்க்கையில். ஆனால் அதனுடைய ஆழம் உணர்ந்து நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னு சொன்னால் அது எவ்வளவு மேன்மை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்படுதல் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் தேவனுக்கு எப்படி பயத்தாருன்னா, தண்டனைக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவன் தண்டித்து விடுவார், நம்மை நரகத்தில் போட்டு விடுவார், அல்லது உலக பிரகாரமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புதிய உடன்படிக்கையில் தேவனுக்கு பயப்படுதல் என்பது நாம் தேவன் தண்டித்து விடுவார் என்றல்ல, நம்மை நேசித்து நமக்காகவே ஜீவனை விட்ட ஆண்டவருடைய மனது நம்மை குறித்து வேதனை அடையக்கூடாது என்ற உணர்வோடு கூட. சின்ன பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிவாங்கன்னா பனிஷ்மெண்ட்டுக்கு தான், நமக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பெரியவங்க கொஞ்சம் வயசு வந்த பின்னாடி பிள்ளைகள் எப்படி தாய் தகப்பனை கனம் பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ காலம் எனக்காக என்னை பெற்று வளர்த்து என்னை ஆளாக்கி எனக்காக பிரயாசப்பட்ட என்னுடைய பெற்றோர்கள் நான் செய்யக்கூடிய இந்த செயலை குறித்து துக்கப்படையக்கூடாது என்று நினைப்பார்கள். இதுதான் நாம் பேசக்கூடிய பயம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த சில பரிசுத்தவான்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கிறாங்க. இப்போ நாம் பேசக்கூடிய இந்த காரியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த சில பரிசுத்தவான்கள் அப்படி ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டளை இல்லை, ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் எந்த காலத்திலும் தேவன் நமக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு என்று ஒரு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. பாருங்கள், நம்ம தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம்னாக்கும், ஆபிரகாமை குறித்து தேவன் சொன்னார். ஈசாக்கை பலியிட சொல்லும் பொழுது அவர் உடனே போய் கீழ்ப்படிந்தார். 100 வயதில் பிறந்ததான பிள்ளை இல்லாத தன் மனைவி சாராளுக்கு, மலடியாக இருந்த சாராளுக்கு பிறந்த ஒரு பிள்ளையை அவர் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பின்னாடி, சுமார் 17 வயசு, இப்போ போய் பிள்ளையை பலி கொடுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரியதான ஒரு துக்கமான காரியம். ஆனால் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும்படி ஆபிரகாம் உடனே புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நவ் ஐ நோ காட் இஸ் ஃபஸ்ட் இன் யுவர் லைஃப். நான் இப்பொழுது அறிவேன் தேவன்தான் உன் வாழ்க்கையில் முதலாவது என்று சொல்லி. ஒரு வேதாகமத்தில் நீ இப்பொழுது நான் அறிவேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி. அப்போ அதே மாதிரிக்கு தான் யோசேப்பு குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் அவர் அடிமையாக இருந்து போத்திபாருடைய வீட்டில் ஒரு அடிமை போல் இருந்த நாட்களில் போத்திபாருடைய மனைவியினால் தினம் சோதிக்கப்பட்டான்னு வாசிக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தினந்தோறும். நாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய நபர்கள், தினந்தோறும் சந்திக்கக்கூடியதான பிரச்சனைகள், இவர்கள் தான் நமக்கு மேற்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கே ஒரு நாளைக்குனாக்கா அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் தினம் வீட்டிலேயே இருந்து உடனிருந்தே கொள்ளும் வியாதிமாங்க. உடனே வியாதி நம்ம உடம்புலேயே இருக்குது. அதே மாதிரிக்க தினந்தோறும் அவர் இருக்கக்கூடிய இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல அவனுடைய எஜமானியாக இருந்து கொண்டு, ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவனுக்கு சோதனைக்கு பிசாசின் ஒரு கருவியாக அவள் இருந்தாள். ஆனால் அவன் தேவனுக்கு பயந்ததினால எவ்வளோ பெரிய பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுவேன் என்று சொல்லி அவன் ஓடினான். அதனால் அவனுக்கு கிடைத்ததெல்லாம் அவமானம், நிந்தை,
சிறை தண்டனை, இப்படி தான் இருந்தது. ஆனாலும் அவன் தேவனுக்கு பயந்ததினால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான். தேவன் அவனை உயர்த்தினார், கனம் பண்ணினார். இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறது போல் தாழ்மைக்கும் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன், ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனம், அதெல்லாம் நம்ம கண்கூடாக அவர்கள் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்குறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நான் இன்று விரிவாக நாம் தியானிக்கும்படி நான் யோசிக்கிற ஒரு மனிதர் யோபு. யோபு 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் யோபு குறித்து தேவனே ஒரு சாட்சி கொடுக்குறார். எப்படி சாட்சி கொடுக்குறாருனா, அடிக்கடி நம்ம சாக் இந்த காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்த்துருக்குறோம். 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். பாருங்கள், நம்ம இன்றைக்கி உலகத்தில் பெரும் பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் தெய்வ நம்பிக்கையில் நிறைய காசு பணத்தை அள்ளி அவங்க தங்கம் வெள்ளி இதெல்லாம் கோயிலுக்கு கொடுக்குறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் உண்மையாகவே தேவனுக்கு பயந்ததான ஒரு நீதியுள்ள வாழ்க்கை கிடையவே கிடையாது. அவர்கள் நிறைய காணிக்கை கொடுப்பாங்க, பலி செலுத்துவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, தங்கம் நகை வெள்ளியெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் சொந்த வாழ்க்கையில் அவர்கள் கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயமே அவர்களுக்கு கிடையாது. அப்போ தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்பதற்கு ஒரு இலக்கணமாக திகழக்கூடிய ஒரு மனிதன், மிக ஒரு நல்ல ஒரு விளக்கம் அப்படின்னு சொன்னால் அது இந்த மனுஷன் யோபு தான். தேவன் அவனுக்கு சாட்சி கொடுக்குறார். தேவன் யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக சாட்சி கொடுக்க மாட்டார். நாம் மனிதர்கள் ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா, ஒருத்தரை மெச்சிக்கொள்ளணும்னா, அவருடைய மனதை நம்ம கவரணும்னு சொன்னால் காக்காயை கூட அழகாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவங்க மனதை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்காக. அந்த தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்ன சொல்கிறார்னா, நம்ம மூத்த சகோதரர் விளக்கம் கொடுத்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆதியாமத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டதான புஸ்தகம் இந்த யோபு. இந்த யோபுனுடைய புஸ்தகத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் முதல்ல ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்குறார். அவன் தேவனுக்கு பயந்தவன், நீதிமான், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். தேவனுக்கு பயப்படுறதுனுடைய முதல் ஒரு அடையாளம் என்னன்னாக்கும், அவன் பொல்லாப்பு செய்வதற்கு பயப்படுவான், பொல்லாப்பை விட்டு விலகுவான், அவன் நீதிமானாக வாழ்வான். இப்போ நான் சொன்ன உலகத்தில் உள்ள பணக்காரர்கள்லாம் அவர்கள் நீதியை விரும்புகிறார்கள்னா கிடையாது. அவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், அநியாயமாக பணம் சம்பாதிக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் பயப்படுவதே கிடையாது. பொல்லாப்பை செய்து ரவுடிகள் இருக்கிறாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. நிறைய சொத்துக்கள்லாம் இன்றைக்கி அவங்ககிட்ட தான் இருக்குது. பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அரசியலுக்கு தூரமாக இருப்பாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் அவங்க பின்னாடி தெரிவாங்க. காரணம் என்னென்னா பணம். அவருடைய வாழ்க்கையில் நீதியையோ அல்லது பொல்லாப்புக்கு விலகிறதையோ நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ சபைக்கு வருகிறவர்களையும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கும், சபைக்கு வர்றாங்க, தேவனுக்கு பயப்படுவோம்பாங்க. ஆனால் அவருடைய கிரியைகளினாலேயோ அவரை மறுதளிக்கிறார். நான் பாருங்கள், தீத்துக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ நாம் தேவ பக்தி உள்ளவர்னு சொல்லலாம், தேவனை அறிந்திருக்கணும்னு சொல்லலாம், நல்ல சத்தியம் நல்ல சபைன்னு சொல்லலாம், ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய நடவடிக்கைகளில் உண்மை இல்லாது இருந்தோம்னா, தேவனுக்கு பயப்படாது இருந்தோம்னா, நாம் இப்படி தான் இருக்கிறோம். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று வாயினால் அறிக்கையிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று. தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பலன் ஆத்தும ரட்சிப்பு, விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு. அப்போ தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படுகிறேன் என்று சொன்னால், அந்த மனுஷனுடைய நடவடிக்கைகள் கிரியைகளில் அது வெளியரங்கமாகணும். இந்த யோபனுடைய வாழ்க்கையில் அவர் அப்படியே வாழ்ந்தார். அதனால தான் தேவன் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அவன் நீதி உள்ளவன், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி இன்ட்ரடக்ஷனோடு கூட இந்த புஸ்தகம் ஆரம்பமாகிறது. இப்போ முதல்ல தேவன் தரக்கூடிய இன்ட்ரொடக்ஷனில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த புஸ்தகம், அவர் எப்படி நீதிமானாக இருந்தார் தேவனுக்கு பயந்து, எப்படி தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினார் என்பது மிக தெளிவாக 31வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க, 31வது அதிகாரம், யோபுனுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க.
என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பதெப்படி. பாருங்க, அந்த தேவ பக்தியுள்ள பொல்லாப்புக்கு விலகுகிற தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் அவன் எச்சரிக்கையாக இருக்கிறான் என்பதை அவரே விவரிக்கிறார். யார்? யோபுவே விவரிக்கிறார். அதுதான் இப்போ சொல்கிறாரு, நான் என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என் கண்கள் இதைத்தான் பார்க்க வேண்டும், இதை பார்க்கக்கூடாது என்று நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அவரே சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிறார், நான் ஒரு கன்னிகையின் மேலே, ஒரு எதிர்ப்பாளியர் மேலே, ஒரு பெண்ணின் மேலே அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணின் மேலே நான் நோக்கமாக இருப்பது எப்படி? நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டேன், இதைத்தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டேன், ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்கிறார். அதுக்கடுத்து 4வது வசனம், அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. இப்போ தேவனுக்கு பயப்படுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்வதெல்லாம் கேட்கிறார், செய்வதெல்லாம் பார்க்கிறார், என்றும் எழுதி வைக்கிறார். அப்படின்னா தேவன் நான் சொல்வதை கேட்கிறார், நான் செய்வதை பார்க்கிறார். இன்னொரு காரியம் நம்ம எபிரியர் 4:15 வாசிப்போம், உள்ளத்தின் நினைவுகளை எல்லாம் அவர் வெளியரங்கமாய் அறிந்திருக்கிறார். எரேமியா 17:9-10 பார்த்தீங்கன்னாக்கும், கர்த்தராகிய நானே அவன் செய்கைகளின் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்கு அவனுடைய இருதயங்களின் யோசனைகளை நான் ஆராய்ந்து பார்க்கிறேங்கிறார். வெளியரங்கமான கிரியைகளுக்கு அல்ல பலன் கொடுக்கிறது, சிந்தனையை ஆராய்ந்து அந்த கிரியைகளின் உள்நோக்கம் என்ன என்பதை பார்த்து அவர்களுக்கு பலன் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். என்னை அருமையானவர்களே, தேவனை ஒரு மனிதனும் ஏமாற்றவே முடியாது. நான் கொடுக்கிற சாட்சியோ அல்லது மேலதிகாரிகள், பெற்றோர்கள், உலகத்தில் உள்ள மனிதர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சியோ, மூப்பர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சியோ எல்லாம் தேவனுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மனிதர்களாகிய நாம் ஒருவரை குறித்து ஒருவர் அறிந்திருக்கிற காரியமெல்லாம் கொஞ்சம். கணவன் மனைவியை குறித்து, மனைவி கணவனை குறித்து, அல்லது பெற்றோர்கள், பிள்ளைகள், மூப்பர்கள், அவர்களுக்கு முன்பாகவெல்லாம் நாம் மிகவும் யோக்கியமாக நடந்து விடலாம். காரணம் என்னென்னா, அவர் வெளியரங்கத்தை தான் பார்க்கிறார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். முகத்தை பார்க்கணும் என்ன அர்த்தம்னாக்கி எக்ஸ்டர்னல் திங்ஸ், வெளியில் தெரிகிறது. முகம்ங்கிறது எதற்கு அடையாளம்னா எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ், வெளியரங்கமான காரியம். முகம் போல் வெளியே தெரியும். ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அடையாளம் என்னென்னா அவன் முகம். ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்வோம், அவங்க முகத்தை தான் ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல். ஆனால் தேவன் உள்ளத்தை பார்க்குறார், அந்தரங்கத்தை பார்க்குறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் தான தர்மத்தை குறித்து, உபவாசத்தை குறித்து, ஜெபத்தை குறித்தெல்லாம் சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கம் அந்தரங்கம், வெளியரங்கம் வெளியரங்கம். அந்தரங்கத்தை பார்த்து வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதுதான் எரேமியா 17:9-10 எழுதியிருக்கு. சரி, இங்கே பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்னுடைய ஒவ்வொரு நடைகளையும் அவர் எண்ணுகிறார். டஸ் ஹி நாட் see my ways? அவர் என் வழியை அறியாரோ? இப்போல்லாம் நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு கம்ப்யூட்டரில், இந்த ஹார்ட்வேர்ஸில் எல்லாம். நான் ஒரு முறை என்னுடைய செல்ஃபோனை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். நீங்கள் இந்த ஆண்டில் இத்தனை நாடுகளுக்கு போகிறீர்கள், இத்தனை நகரங்களுக்கு போயிருக்கிறீர்கள், இந்த ஊர்களுக்கு போயிருக்கிறீர்கள், இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன்லாம் வருது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் போன சாப்பிட்ட ஹோட்டல் ஃபோட்டோலாம் வருதுங்க. அதில் ஆச்சரியமாக இருக்குது. நமக்கே தெரியாது, நம்ம அந்த ஹோட்டல் பேரை கூட மறந்துருப்போம். ஊர் அப்படின்னா அது உள்ள ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலை காமிக்குது, நாட்டை காமிக்குது. எதுனா மனுஷன் கண்டுபிடிக்கிற கருவிகள் அப்படியெல்லாம் நம்மளை நமக்கு தெரியாமலே நம்மளை ரெக்கார்ட் பண்ணி வைக்குது. ஆனால் தேவன் இந்த மனிதனையே படைத்தவர். அவருக்கு ஒரு மனிதனும் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது ஒரு மனிதன் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், என் இருதயத்தின் யோசனைகளையும் ஒவ்வொரு கிரியையும் செய்வதற்கான உள்நோக்கத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று உணர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதுதான் மனுஷன் சரியான திசையில் நடக்கிறான் என்று அர்த்தம். என் வாழ்க்கையில் நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து எங்கள் புதுசில். நான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்தவன். அங்கே கற்பிக்கிறதெல்லாம் பெரும்போது அந்த 10 கட்டளையை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. விபச்சாரம் செய்யாத, பொய்ச்சாட்சி சொல்லாத, கொலை செய்யாத, களவு செய்யாதிருப்பாயாக, இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதிலிருந்து வந்ததுனால எனக்கு கொஞ்சம் இந்த புதிய உடன்படிக்கையின் காரியங்கள் குறித்து கேள்விப்படும் போது எனக்கு வெளிச்சமாக இருந்தது. எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் தெரிந்திருந்தேன். அப்பொழுது நான் சபைக்கு வந்த புதுசில் வெளியரங்கமான கிரியைகளெல்லாம் சரி செய்து விட்டேன். தசமபாகம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் பெந்தகோஸ்தே சபையில் ரட்சிக்கப்பட்டேன். அங்கே அதை அதிகம் வலியுறுத்துவார்கள் அப்படிலாம். ஆனால் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை குறித்து தேவன் இடத்துல வெளிச்சம் கொடுத்த பொழுது பிரதர் சகரியாப்பண்ணனுடைய செய்தியை கேட்டேன்.
அவர் தான் உன் சிந்தனை வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாயிரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாயிரு என்று என் சிந்தனை வாழ்க்கையில் பரிசுத்தம் தேவை என்பதை உணர்த்தி வைக்கப்பட்ட பொழுது தான் நான் உண்மையான மனம் திரும்புவதற்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி சர்ச்சில் உட்காந்தே நான் வந்து சபைக்கு வர்ற பெண்களை குறித்து கூட நான் எண்ணத்தில் கற்பனையில் நான் யோசித்து கொண்டிருந்தது உண்டு. ஏன்னா அது பாவம் இல்லை, அவங்களுக்கு என்ன பாதிப்பு, அதனால் என்ன பாவம், விபச்சாரம் செய்யாதுன்னு தான் எழுதியிருக்கு, அப்படி தான் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் எப்பொழுது தேவன் உன் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஒவ்வொரு காரியங்களையும் நீ செய்யும் பொழுது அதன் உள்நோக்கம் என்ன, மனுஷரிடத்தில் நல்ல சாட்சியை பெறுவதற்காக செய்கிறாயா, மனுஷருடைய மதிப்பை பெறுவதற்காக செய்கிறாயா, நல்லவன் என்று பெயர் பெறுவதற்காக, மற்றவர்கள் உன்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ செய்கிறாயா, அல்லது மற்ற மனிதர்களுக்கு நீ நன்மை செய்யும் பொழுது கூட கெட்ட நோக்கத்தோடு கூட, சில பாருங்கள் ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் வந்து உதவி செய்வாங்க. சில இடத்துல வேலை செய்கிற இடத்துல சில ஆண்கள் சொல்லுது உண்டு, எனக்கு முடியாமல் இருந்தேன், என் கூட வேலை பார்க்குற இந்த பெண் வந்து எனக்காக, அவங்க எனக்கு சுகரு, அவங்க வந்து அப்படிப்பட்ட உணவு செஞ்சு கொண்டு வந்தாங்க, என் மனைவி வந்து வியாதிப்பட்டிருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவங்களுடைய நிலைமை மோசமாக போகும். காரணம் என்னென்னா, அவர்கள் உதவி தான் செய்தார்கள், ஆனால் உள்நோக்கம் வேறு. தான தர்மம் செய்வார்கள், உள்நோக்கம் வேறு. கீழே இறங்கி வந்து தெருவை கூட கூட்டுவாங்க, அவருடைய உள்நோக்கம் வேறு. அதை போட்டோ பிடிச்சி வெளியே போடுவாங்க. கொரோனா பீரியடில் கூட சில ஊழியக்காரர்கள் கூட பையில் அரிசி காய்கறி எல்லாம் வாங்கி கொண்டு நிறைய பேர் செஞ்சாங்க. அது மாதிரி ஊழியக்காரர்கள் கூட செஞ்சு ஃபோட்டோ எடுத்து வெளியே போட்டிருக்காங்க. ஞானஸ்தானம் கொடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுறாங்க. எதுக்கு? இவ்வளோ பேருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்கிறோம், ரெட்ஷிப் கூட நடத்துகிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஞானஸ்தானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேன்மை பாராட்டி கொள்வதற்காக. அப்போ தேவன் வந்து உள் நோக்கத்தை பார்க்கிறார். தேவனுக்கு பயந்த மனுஷன் ஒரு காலம் மனிதர்களுடைய சாட்சியை விரும்பவே மாட்டான். மனிதர்கள் நம்மை குறித்து என்ன பேசினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, ஐ டோன்ட் பாதர். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்குனாக்கோ, யுவர் அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல் இஸ் நத்திங் டு மீ. நீங்கள் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுத்தாலும் சரி, அது எனக்கு கவலையே இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே நான் இதை சொல்லுகிறேன் என்றும் ஆண்டவர் சொன்னார். எனவே உண்மையான ரட்சிப்பை நாம் பெற வேண்டுமென்றால் மனிதர்களுடைய அபிப்பிராயத்தையும் மனிதருடைய சாட்சியையும் மனிதருடைய மகிமையை விரும்புவதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த தேவனுக்கு பயந்த மனுஷன் சொல்கிறாரு, டஸ் ஹி நாட் சீ மை வைஸ், அவர் என் வழியை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறான் என்பது அல்ல, மனுஷன் சாட்சி கொடுக்கிறான் என்பது அல்ல, மனுஷன் குறை சொல்லுகிறான் என்பது அல்ல, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்பு அப்படி தான் வாழ்ந்தார். ஆகார் சொன்னாங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன். யாருமே இல்லை, இங்கே வேறு வழியே இல்லை. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், என்னை யார் காண்கிறது, எனக்கு யார் உதவி செய்வா? தேவன் நம்முடைய கண்களை திறந்த பொழுது, உன்னை காண்கிற தேவன் ஒருத்தர் உண்டு. நீ எங்கே இருந்தாலும் சரி, அவருடைய கண்களுக்கு மறைவா நீ எங்கேயும் போகவே முடியாது. யோனா தீர்க்கதரிசி சொன்னார், நான் எங்கே போவேன், பாதாளத்தில் போட்டு போய் படுக்கப்பட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இந்த உணர்வு தான் நம்மை காக்கும். நீங்கள் போர்த்திக்கிட்டு படுத்திருக்கும் போது கூட செல்ஃபோனில் என்ன பார்க்குறீங்கன்னு தேவனுக்கு தெரியும். நீங்கள் பாத்ரூமில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தேவனுக்கு தெரியும். ஒருவரும் காணாத இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தேவனுக்கு தெரியும். ஒரு முறை நான் என்னுடைய சபைக்கு வந்த ஒரு சகோதரர், தன்னுடைய மனைவியின் சகோதரி வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ஆண்டவரை அறியாதவங்க, ஆர்சிக்காரங்க. இவங்க வந்து ரட்சிக்கப்பட்ட குடும்பம், கணவன் மனைவியாக. அவங்க வீட்டில் வந்திருக்கும்போது சில நாட்கள் அவங்க வீட்டில் தங்கியிருந்தாங்க. அப்பொழுது அந்த சகோதரன் வந்து அவங்களையும் சபைக்கு அழைத்து வந்தார். அப்போ எங்ககிட்ட சொன்னார், ரொம்ப பக்தியாக இருக்குது பிரதர், அருமையாக ஜெபம் பண்ணுது, எப்போ பார்த்தாலும் முழங்காலில் இருந்து பைபிள் படிக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது ரூமில் தனிமையாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், போகும்போது வரும்போது முழங்காலில் இருந்துட்டு பைபிள் படிக்குதுன்னு சொன்னார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, கொஞ்சம் காலம் தான் சர்ச்சுக்கு வர்றாங்க, இவ்வளோ தூரம் மனம் திரும்பிட்டாங்களான்னு நினச்சோம். சில நாட்கள் கழித்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிடுச்சுன்னு. முழங்காலில் இருந்து அது என்ன படிச்சிச்சுன்னு தெரியல. இவங்களுக்கு பார்க்குறது பைபிள் இப்படி வச்சுருக்கும்போது பைபிள் படிக்குதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பைபிளுக்குள்ளே வச்சு அது லவ் லெட்டர் படிச்சிச்சா இல்லை வேறு என்ன படம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சான்னு தெரியாது. மனிதர்களை ஏமாற்றுவது ரொம்ப ஈஸி, மனிதருடைய சாட்சியை பெறுவது மிக எளிது. நான் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ சமயத்தில் வந்து இந்த வளாகத்தை பெரிய கம்பெனி, அது பெரிய கவர்மெண்ட் கம்பெனி. அதில் வந்து அந்த வளாகத்தை சுத்தம் பண்ணுவதற்காகவே தோட்டக்காரர்கள்னு ஒரு குரூப் வச்சுருப்பான். அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து புல்லை வெட்டணும், செடிகளை கட் பண்ணணும், இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும், சில இடிபிடி வேலைகள் இருந்தால் செய்யணும். ஸோ அப்படி விட்ட வேலையை செய்வதற்கு சில ஆட்கள் வெளியிலேருந்து சும்மா டெய்லி வேஜஸில் வச்சுருப்பாங்க. நான் வந்து அவங்களுடைய சம்பளம் பில்லெல்லாம் வந்து செக் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஜன்னலுக்கு நேராக நிறைய பேர் ஆரம்பத்துலேருந்து வேலை செஞ்சவங்க இருக்காங்க.
ஒருத்தர் என்ன செய்வார்னா புதுசாக வேலைக்கு சொன்னா நல்லா வேலை செய்வார். ஆனால் அந்த ஜன்னலுக்கு நேரம் நம்ம பார்க்குற அந்த அதிகாரிகள் பார்க்குற இடத்துக்கு நேர அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். காரணம் என்னென்னாக்கா, நான் நல்லா வேலை பார்க்குறேன்னு இவங்களுக்கு தெரியணும். அதிகாரிகள் இல்லை, வெளியில் போயிட்டாங்கன்னா சரி, பக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன, பார்வைக்கு காரியத்தை செய்கிறது. அவங்களுடைய நோக்கம் என்னென்னாக்கோ, நான் நல்லா வேலை செய்கிறேன்னு இந்த அதிகாரிகளுக்கு தெரியணும். ஸோ இதுதான் பார்வைக்கு ஊழியம் செய்வதும். ஊழியம் செய்கிறதுல கூட மனுஷனுக்கு பயந்து செய்ய முடியும், தேவனுக்கு பயந்து செய்ய முடியும், மெச்சிக்கொள்வதற்காக செய்ய முடியும். சபையில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது மூப்பர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செய்ய முடியும், மூப்பர்களிடத்தில் நல்ல பேர் வாங்குறதுக்காக. தேவனுக்கு பயந்த மனிதர்கள், தேவனால் மாத்திரம் வரக்கூடிய மகிமையை தேடுகிறவர்கள், ஒரு காலம் மனிதர்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறான்னு கவலையே பட மாட்டாங்க. ஆனால் கவலைப்படக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ளே வரும். நம்ம மாம்சத்தில் தானே இருக்கிறோம். மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாக இல்லை. அதனால் எல்லா மனிதர்களைப் போல நமக்கும் பெருமை, பொறாமை, மேட்டிமை, ஆசைகள், இச்சைகள், பதவியின் மேலே வரக்கூடியதான ஈர்ப்புகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துக்குரியவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். நான் இன்றைக்கி நேர்மையாக சொல்கிறேன், இந்த நாட்களில் கூட நான் ஜெபம் பண்ணுவேன் உள்ளத்துக்குள்ளே. எனக்குள்ளே ஏதாவது ஒரு பெருமையான எண்ணம் வரும் பொழுது, ஆண்டவரே நான் இப்பொழுது பெருமையாக இருக்கிறேன், என்னை ரட்சிங்க. சில நேரங்கள், ஆண்டவரே எனக்குள்ளே பொறாமையான எண்ணம் வருது, என்னை ரட்சிங்க. எனக்குள்ளே பண ஆசை இருக்குது, என்னை ரட்சிங்க. எனக்குள்ளே பாலியத்துக்குரிய இச்சைகள் ஈர்க்கப்படும், என்னை ரட்சிங்க. ஏன்னா நாம் யாருமே ரட்சிக்கப்பட்ட உடனேயே இந்த பாவ மாம்சத்தை விட்டு அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போயிடல. உடனே பரலோகம் போயிட்டோம்னா கவலையிலே இல்லை. நாம் எந்த மாம்சத்தில் இருந்து பாவம் செய்தோமோ அதே மாம்சத்தில், எந்த சூழ்நிலைகளில் எந்த மனிதர்களோடு கூட பழகி பாவம் செய்தோமோ அதே சூழ்நிலை, அதே மனிதர்கள், அதே வீடு, அதே பெற்றோர், எந்தெந்த இடங்களிலெல்லாம் தவறினமோ அதே பாதை வழியாக தான் நீங்கள் இன்றைக்கும் போகணும். அப்போ நேற்று சோதிக்கப்பட்டு வீழ்ச்சி அடைந்த அதே சோதனையில் மீண்டும் நீங்கள் வீழ்ச்சி அடைய முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே, நம்ம யூதாவினுடைய புஸ்தகத்தில் 24வது வசனம், அவர் உங்களை, அந்த வசனத்தை வாசிங்க, வலுவாதபடி காக்க வல்லவர். நம்மை வலுவாதபடி காக்க வல்லவர் தான். அவர் சொன்னார் யோவான் 15:5, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால தான் எல்லாம் ஆகும். உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் பவர்னாலையும் அல்ல, ஸ்ட்ரென்த்னாலையும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு தேவன் சொன்னார். அப்போ தேவனுக்கு பயந்த மனுஷன் இருதயத்தில் ஒரு கெட்ட எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் இப்போ சோதிக்கப்படுறேன், நான் பணாசையினால் சோதிக்கப்படுறேன், பெருமையான எண்ணங்கள் எனக்குள்ளே வருது, என்னை ஒரு பொருட்டாக நான் எண்ணுகிறேன், என்னால் தான் இது என்று சொல்லி எண்ணுகிறேன், என்னை மேட்டிமையாக எண்ணுகிறேன், என்னை ரட்சிங்க. எனக்குள்ளே பொறாமை வருது, என்னை ரட்சிங்க. ஐ திங்க் ஐ ஆம் சம்படி, நான் ஒரு பொருட்டாக என்னை எண்ணுகிறேன், நான் செய்கிற வேலையின் நிமித்தம், மற்றவர்கள் என்னை மெச்சிக்கொள்வது நிமித்தம், எல்லாவற்றையும் நாம் சோதிக்கப்படுவார். அருமையானவர்களே, இதுதான் உண்மை. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம சோதனைக்கு அப்பாற்பட்டவர்களே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பிசாசு போய் சோதித்தான் என்பதை மத்தேயு 4, லூக்கா 4 வாசிக்கிறோம். நாமெல்லாம் ஏமாத்துறோம். எனவே நாம் சோதிக்கப்படுவோம். இந்த மாம்சத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் சோதிக்கப்படுவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தின் இருதயத்தில் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னை ரட்சிங்க, என்னை ரட்சிங்க. நான் கோபமாக பேசிட்டேன், கோபத்திலிருந்து என்னை ரட்சிங்க. நான் எரிச்சல் அடைஞ்சிட்டேன், இந்த சுவாபம் என்னை சாட்சியை கெடுக்குது, என்னை ரட்சிங்க. நான் மனுஷரை பிரியப்படுத்தும்படி நடந்துட்டேன், என்னை ரட்சிங்க. ஒரு காரியத்தை மிகைப்படுத்தி பேசிட்டேன், என்னை ரட்சிங்க. இப்படித்தான் ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் தேவனை நோக்கி உள்ளத்துக்குள்ளேருந்து ஒரு கதறல் தேவனை நோக்கி இருந்துக்கிட்டே இருக்கணும். அவன் தான் தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன். சரி, அதுக்கடுத்து 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம், யோபு 31:7. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. பாருங்க, அவர் சவால் விடுற மாதிரி சொல்கிறார். நான் இப்படி நடந்ததே கிடையாது, அப்படி நடந்தது உண்டானால் வேறொருவன், என்னுடைய விவசாயம் வேறொருவன் அறுவடை செய்யட்டும், நான் விதைத்ததை வேறொருவன் புசிக்கட்டும். அப்படின்னா நான் அப்படி நடந்தது இல்லைங்கிறார். எப்படி நடந்ததில்லை? இஃப் மை ஸ்டெப் ஸ்டாண்ட் ஃப்ரம் த வே, அவர் காட்டின அந்த வழியில் இருந்து என் நடை பிசகி வலதுபுறமோ இடதுபுறமோ சாஞ்சி நான் போனான். சில நேரங்களில் எளியவாய் பார்த்து தேவன் கேட்டார், உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டார். நான் அனுப்பாத இடத்துல நீ இருக்கிறியே, அது காரணம் என்ன?
ஒய் ஆர் யூ ஹியர்? ஆதாமை குறித்து தேவன் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாதா தேவனுக்கு? அவன் வாயினால் அவர் சொல்லணும்னு நினைக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவன் ஆதாம் பார்த்து கேட்குறாரு. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை நம்ம வாசிக்கிறோம், எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். அப்போ அவர் படைத்த அந்த மனுஷன் அந்த தோட்டத்தில் எங்கே இருக்கிறான்னு தேவனுக்கு தெரியாதா? தெரியும். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இதோ நான் தோட்டத்தில் மரங்களில் இடையில ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதை அவன் வாயினால் சொல்லணுங்கிறதுக்கு தான் தேவனை எதிர்பார்க்குறார். ஸோ தன் பாவங்களை, ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழுந்துட்டா நான் என்ன செய்யணும்னு தேவனை எதிர்பார்க்குறாருனா, நானே அறிக்கையிட வேண்டும், நானே மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார். மறைத்து கொள்ளக்கூடாது. எனவே இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் வழி செய்யினது உண்டானால்னா நான் அப்படி செய்ததே இல்லை. மை ஹார்ட் ஃபாலோட் மை ஐஸ் அப்படின்னா, என் கண்கள் பார்க்கிறத என் இருதயம் பின்தொடர்ந்ததானால், நான் கண்ணினால் ஒருத்தரை பார்க்குறேன், ஒரு ஆணை பார்க்குறேன் அல்லது ஒரு பெண்ணை பார்க்குறேன் அல்லது ஒரு ஆபாச காட்சியை பார்க்குறேன், என் இருதயம் அதன் பின்னாடி போகுது ரகசியமாக, அதை மறுபடியும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே எழுதியிருக்கு பாருங்க, இஃப் எனி ஸ்பாட் ஹேஸ் ஸ்டக் டு மை ஹேண்ட்ஸ் லெட் மீ சோ அண்ட் அனதர் ஈட் அண்ட் லெட் மை கிராப்ஸ் பி அப்ரூட்டட். அவரே பனிஷ்மெண்ட்டை சொல்கிறார், இப்படி நடந்ததுன்னா எனக்கு இந்த தண்டனை வரட்டும். அதுக்கடுத்து 9வது வசனம், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறு ஒருவனுக்கு மாவரைப்பாளாக. அயலானுடைய வாசலை எட்டி பார்க்குறது என்ன? பாத்ரூமை எட்டி பார்க்குறது, ஜன்னல் வழியாக பார்க்குறது, கதவு வழியாக பார்க்குறது, ஆபாச படம் பார்க்குறது, அல்லது அடுத்த வீட்டை பார்க்குறது, தெருவை பார்க்குறது. அப்பட்டமாக சொல்லணும்னா சைட் அடிக்கணும்னு நினைக்கிறது. கல்லூரியில் படிக்கிறவங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்க ஆண்கள் வரிசையாக நின்று பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது அவங்கள பார்க்குறது. அதே மாதிரி ஏன் எட்டி பார்க்குறாங்க? அவங்களுடைய இருதயத்தில் அவங்களுடைய அழகை இச்சிக்கிறதுனால, அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிறது, அவங்கள நிர்வாணமாக பார்க்கணுன்னு நினைக்கிறது, அவங்க குளிக்கும்போது பார்க்கணுன்னு நினைக்கிறது, அவங்க அரைகுறை ஆடையோடு இருக்கும்போது பார்க்கணுன்னு நினைக்கிறது. இதெல்லாம் என்ன? அதுதான் அவர் சொல்கிறார். அவர் என் கண்கள் அயலானுடைய வாசல்களை நோக்கி பார்த்ததுண்டானால், அடுத்த வீட்டு ஜன்னலை, அடுத்த வீட்டு கதவை. தாவீது விழுந்து போன பாவம் அதுதான். அவன் யுத்தத்துக்கு போக வேண்டிய நாட்களில் உப்பரியின் மேல் உலாவி கொண்டு இருந்தான். அங்கே தூரத்தில் குளித்து கொண்டு இருந்த ஒரு பெண். அந்த நாட்களில் சென்ட்ரிங் போட்ட பாத்ரூம் கிடையாது, சும்மா சுற்றி தட்டி கட்டியிருப்பாங்க. கிராமங்களில் தென்னந்தட்டியை கட்டியிருப்பாங்க அல்லது துணியை கூட கட்டியிருப்பாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அவன் ஒரு போர் வீரனுடைய மனைவி. ஆனால் அவன் மேலிருந்து பார்த்தான். அவளை நிர்வாகமாக பார்த்ததினால் சோதிக்கப்பட்டான். அவனுக்கு எல்லா அதிகாரம் இருந்தது, ஆனபடினால் தன் இஷ்ட போல பாவத்தில் விழுந்து விட்டான். அவன் நல்ல மனிதன் என்று, தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் எடுத்திருந்தாலும் கூட அந்த காரியத்தில் அவன் ஒஸ்ட் சின்னராக இருந்தான். மிகப்பெரிய பாவத்தில் விழுந்து போனான். ஒரு கல்யாணமானவன், ராஜா, குடிமக்களுக்கெல்லாம் காவலனாக இருக்க வேண்டியவன், தன்னுடைய இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு உத்தமமான விசுவாசமுள்ள போர் வீரனுடைய மனைவியை கெடுத்து அவன் நிமித்தம் அவனையை கொன்று, எவ்வளவு பெரியதான பாவம் பாருங்கள். காரணம் என்னென்னா, அவன் கண்களை அலைய விட்டதுனால் வந்த வினை அது. அவன் மேல் மாடத்தில் போய் அவன் கண்களை அலைய விட்டான். அவள் குளித்து கொண்டு இருக்கும்போது அவன் எட்டி பார்த்தான். அது கற்பந்தரித்தது அந்த இச்சை. அவளை அடைய வேண்டும், அவளோடு சேர வேண்டும் என்று நினைத்து அவன் வீழ்ச்சி அடைந்தான். அது எவ்வளோ பெரியதான ஒரு அவப்பெயரை அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் உண்டு பண்ணிவிட்டது பாருங்கள். இதெல்லாம் நமக்கு எதற்காக எச்சரிக்கை எழுதியிருக்கிறது? அந்த தாவீது இவளுக்கு பின்னாடி வந்தவர். ஆனால் தாவீதுக்கு முன்னாடியே வாழ்ந்தவர். நியாயப்பிரமாணம் இல்லை, சபை இல்லை, பைபிள் இல்லை, போதனை இல்லை. அந்த யோபு சொல்லுகிறார், என் கண்கள் பார்த்த ஒரு காட்சி என் இருதயம் அசை போட்டு பின்னாடி போகிறது என்று சொன்னால், அப்படின்னா என் சிந்தனையில் நான் பாவம் செய்கிறேன், பார்த்த காட்சியை திரும்ப நினைக்கிறேன் என்று சொன்னால், என் மனைவி அவளுக்கு இப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறான். மே மை ஒய்ஃப் கிரைண்ட் ஃபார் அனதர், என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. எவ்வளோ சவாலோட, நான் அப்படி செய்ததே இல்லை என்று சொல்கிறான். அதனால தான் தேவன் சாட்சி கொடுக்கிறார், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயந்தவன் என்று. தேவனுக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை இங்கே பார்க்குறோம். அதுக்கடுத்து பாருங்கள் 13வது வசனம், என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும்போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால், தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? பாருங்க, அது கீழே பாருங்க 15வது வசனம், தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ, ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. போதும் பாருங்க. இன்றைக்கு நம்ம திருக்குறள் நினைக்கிறேன், பிறப்புக்கும்
எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா பிறப்பினால் எல்லா மனிதர்களும் சமம். அந்த காலத்தில் வாழ்ந்த யோபு சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு? பிறப்பினால் நான் எப்படி ஒரு தாயின் கர்ப்பத்திலேருந்து பிறந்தனோ அதே மாதிரி தான் அவனும் பிறந்திருக்கிறான். என்னை உண்டாக்கின தேவன் தான் அவனை உண்டாக்கினார். எப்படி பாருங்கள், பிறப்புக்கும் பிறப்பால் நானும் அவனும் சமன். இன்றைக்கி யோபு வந்து மிகப்பெரிய பணக்காரன், அவனுக்கு ஏராளமான சொத்துக்கள். அவர் என்ன சொல்ற, என்னக்கிட்ட வேலை செய்கிறவங்க, சாக் கொடுத்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லி டிவோஷன்லாம் வந்திருக்கும். என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு மேலானவர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடக்கீங்கிறது நீங்கள் தேவனுக்கு பயந்தவன்றதுக்கான அடையாளம் அல்ல. உங்களுக்கு இணையான தரத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பழகுறீங்க, எப்படி மதிக்கிறீங்கிறது நீங்கள் தேவனுக்கு பயந்ததுக்கான லட்சணம் அல்ல. உங்களுக்கு கீழாக இருக்கிறவர்கள், வசதியில், நாகரிகத்தில், ஜாதியில் அல்லது உங்களுடைய அந்தஸ்தில் உங்களுக்கு கீழான நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்களிடத்தில் நீங்கள் எப்படி பழகுகிறீர்கள்? நான் சமீபத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன். அவர் ஒரு பெயர் கிறிஸ்தவர், அவருக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே. அவர் கீழே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, தொழிலாளிகள். அவர் ஒருத்தருக்கு வயசு 39 வயசு. அவர் கூப்பிட்றா, டே ராஜு இங்கே வாடா. எனக்கு அப்படியே கஷ்டமாக போச்சு. நான் என்னுடைய சபையில் உள்ள சகோதரர்கள் வந்திருக்காங்க, கேட்டு பாருங்கள். சின்ன வயசில் உள்ள பிள்ளைகளை கூட போடா வாடான்னு கூப்பிட்றதை நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய பேர பிள்ளைகளை வேணால் செல்லமாக கூப்பிட்றது உண்டு. மற்றபடிக்கு யாரையும் பேர் சகோதரர்கிட்டையெல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இளைய வயசில் உள்ளவங்கள போடா வாடான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர்களை அற்பமாக எண்ணுகிறோம். தேவனை குறித்து எழுதியிருக்கிறது, அவர் மிகப்பெரியவராக இருந்த பொழுதும் கூட, சங்கீதம் 138:6 வாசிக்கிறோம். ஹி நெவர் சங்கீதம் இது யோபுல தான் வாசிக்கிறோம் நினைக்கிறேன். 36:5 வாசிங்க. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். புறக்கணியார்னு எழுதியிருக்கு. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, behold God is mighty but does not despise anyone, he is mighty in strength of understanding. அதாவது அவர் மிகப்பெரியவராக இருந்தபோதும் கூட ஒருவரையும் அற்பமாக எண்ண மாட்டார். தேவனுக்கு பயந்தக்கூடிய மனுஷன் அப்படி தான் இருப்பான். அவர் சொல்கிறார், எனக்கு இருக்கக்கூடிய அடிமைகள் வேலைக்காரர்கள் கூட கிடையாது. அடிமைன்னா அவங்க வீட்டிலேயே வந்து போட்டதை தின்னுட்டு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு சொல்கிற நேரமெல்லாம் வேலை செய்யணும். வேலைக்காரலாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்கன்னா அது கொத்தனார் வேலையாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலையாக இருக்கட்டும், வயல் வேலையாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட டைம் உண்டு, அவங்களுக்கு குறிப்பிட்ட சம்பளம் சலுகைகள் உண்டு. அவளுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு டீ கொடுக்கணும் அல்லது சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளோ இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும். அப்படி கிடையாது. அடிமைன்னா என்னன்னாக்கா அவங்க வீட்டிலே இருப்பாங்க, மாடு மாதிரிக்க. அவங்க எழுப்பண நேரம் வேலை செய்யணும். 6 மணிக்கு எந்திரிக்கணும். வேலைக்கு வருவோம் அப்படி இல்லை. நாங்கள் 8 மணிக்கு தான் வேலைக்கு வருவோம், 9 மணிக்கு தான் வேலைக்கு வருவோம், 4 மணிக்கு முடிச்சிடுவோம், இல்லை 5 மணிக்கு முடிச்சிடுவாங்க. டீ கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடிமைகள் அப்படி இல்லை. அப்படிப்பட்ட அடிமைகள் கூட மாடுகளைப் போல் நம்ம வீடுகளில் வைத்து அடிமைகளாக தங்களை விற்று போட்டவர்கள். அப்படின்னா அவர்களுக்கு வந்து வாயில்லா பூச்சிகள் அப்படி தான் சொல்லணும். அவங்க வந்து என்ன இவ்வளோ வேலை கொடுக்குறீங்களே, இப்போ தானே வேலைக்கு போயிட்டு வந்து படுத்தேன், எனக்கு இவ்வளோ வேலை கொடுக்குறீங்களே அப்படிலாம் அவங்க கேட்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் கூட எனக்கு விரோதமாக குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு நான் இடம் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அவங்களை படைத்த தேவன் தான் என்னை படைச்சிருக்கிறார். அதனால் அவன் என் வீட்டில் அடிமையாக இருக்கிறாங்கிறக்கா நான் அவனை அற்பமாக நினைத்ததில்லை. அவன் குற்றச்சாட்டுகளை அவர் குற்றம் சாட்டுற அளவுக்கு நான் விடுவதில்லை. அதுதான் அப்படி போட்டிருக்கு. If I have despised the claim of a male or female slaves, எனக்கு ஒரு ஆண் அல்லது பெண் அடிமைகள் கூட நான் அவர்களை அற்பமாக நினைத்ததில்லை. அவர்கள் எனக்கு விரோதமாக எதையும் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நடந்து கொண்டதில்லை. அப்படின்னா தேவன் எழும்பி என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் எப்படி பதில் சொல்ல பாருங்கள். தேவனுக்கு பயந்த மனுஷன் யாரை குறித்து சொல்கிறான்? அந்த அடிமைகளை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் என்கிட்ட கேள்வி கேட்டால் வாட் தென் குட் ஐ டூ வென் காட் arises? தேவன் எழும்பி கேள்வி கேட்கும்போது நியாய தீர்ப்புகளை நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுதான் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம். அதுக்கடுத்து பாருங்கள் 16வது வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி 16வது வசனம் 31:16 16 தானா? ஓகே. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. பாருங்க என்ன சொல்ற பாருங்க. ஏழைகள், விதவைகள், தாய் தகப்பன் இல்லாத அனாதைகள்,
அவர்களுக்கும் அவர் இடக்கம் செய்கிறவராக இருந்தார். அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வது, அவர்களை கைவிடாது காப்பது, அவர்களுக்கு உணவு கொடுப்பது. நானாக சாப்பிட்டேன்னா ஏழை எளியவர்களை விட்டுட்டு, அனாதைகளை விட்டுட்டு, அண்ட் த ஆஃபன் ஹஸ் நாட் ஷேட் இட், நான் அவர்களோடு கூட என் உணவை பகிர்ந்து கொண்டேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், நியாய தீர்ப்பு நாளில் நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கல, நான் நிர்வாணமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, நான் காவலில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரல அப்படின்னு. ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்தில், அதுவும் பழைய ஏற்பாட்டுக்கு முந்தின காலத்தில், எந்த ஏற்பாடும் இல்லாத காலத்தில் வாழ்ந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் அவருடைய ஏழை எளியவர்களை குறித்தும், விதவைகளை குறித்தும், அனாதைகளை குறித்தும். நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில், திக்கற்றவர்களின் தேவன், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், அவர்கள் மேலே நான் அவ்வளோ கரிசனையாக இருந்தேன், அவர்களோடு கூட என்னுடைய உணவை, என்னுடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொண்டேன்னு சொல்கிறார். இதெல்லாம் எதுக்குனாக்கும், நாம் அப்படி செய்கிறோமா? அப்போ தான் நம்ம தேவனுக்கு பயந்துருக்கோம்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால், நம்ம தேவனுக்கு பயப்படுறோம்னு வாயினால் சொல்கிறோம். நான் முதல்ல சொன்னால தீத்து 1:16 அதுதான். பட் கிரியைகளினாலேயும் நம்ம அவரை நாம் அசட்டை பண்ணுகிறோம். நம்முடைய நடவடிக்கையிலே பார்க்கிறவர்கள், இவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்களே என்று யோசிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் இந்த கிறிஸ்தவத்தையே சவிப்பார்கள். உங்களுடைய நடத்தையின் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். அடுத்து வாசிங்க 19வது வசனம். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும். பாருங்க, உடை இல்லாதவர்கள் மேல் கரிசனையாக இருந்து அவர்களுக்கு என்னுடைய தோளாடைகளை நான் கொடுத்தேன் என்று சொல்கிறார். 21வது வசனம். ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால். பாருங்க, ஏழை எளியவங்கள், திக்கற்றவர்கள், ஏதாவது வழக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்கள அற்பமாக இணைத்து அவர்களுக்கு அநியாயம் செய்கிறது. நான் அப்படி ஒரு காலம் செய்ததில்லை என்று சொல்கிறார். அவனுக்கு யாரும் இல்லை, நாதியற்றவன். அவனுக்கு ஏதாவது ஒரு அநியாயம்னா யாரும் கேட்க முடியாது. அவனுக்கு உள்ளதை நான் எடுத்துக்கொண்டால் எவனோ பட்சத்தில் வர முடியாது. அப்படி நான் அநியாயம் செய்ததே கிடையாது. இதுதான் தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன். ஏனென்றால் ஒரு நாள் நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் அதை ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். நியாய தீர்ப்பு நாளில் நீ கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது. ஐ ஹவ் டு கிவ் அன் அக்கௌண்ட். நம்ம ரோமர் 14:12 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எவ்ரி ஒன் ஆஃப் us should give an account of himself to God. நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுக்கு, மனுஷனுக்கு அல்ல, மூப்பர்களுக்கு அல்ல, மனைவிக்கு அல்ல, புருஷனுக்கு அல்ல, தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு பயந்த மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை. அதுக்கடுத்து பாருங்கள் 24வது வசனம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததும் உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாக. இஃப் ஐ ஹவ் புட் மை கான்ஃபிடென்ஸ் இன் கோல்டு, தங்கத்தின் மேலே. இன்றைக்கி பாருங்கள், நிறைய தங்கத்தினுடைய வேலை ஏறிக்கிட்டே இருக்குது. நகை வச்சுருக்கவங்க, ஆஹா என்கிட்ட இவ்வளவு பவுன் நகை இருக்குது, இப்போ நான் இவ்வளவு லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரன் அப்படின்னு நினைக்கலாம். சொத்து, நிலம், பங்களா, காரு, வேலை, நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடிய பதவிகள், இதெல்லாம் மனிதர்களுக்கு கண்ணியை போல இருக்கிறது. இந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் ஒரு காலம் தங்கத்தில் மேல் நான் நம்பிக்கை வைத்தலை. ஐ ஹவ் நாட் புட் மை கான்ஃபிடென்ஸ் இன் கோல்டு அண்ட் கால்ட் ஃபைன் கோல்டு மை ட்ரஸ்ட். என்னுடைய நம்பிக்கை, எனக்கு இவ்வளோ தங்கம் இருக்குது, எவ்வளோ எனக்கு நகை இருக்குது, எவ்வளோ ஆடு மாடுகள் இருக்குது, எவ்வளோ ஒட்டகம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு இருக்கிறதான பெரிய சொத்து. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒரு பணக்காரனை குறித்து. லூக்கா 12 அதில் என்ன எழுதியிருக்குனாக்கும், இதோ என்னுடைய நிலமெல்லாம் நன்றாக விளைந்திருக்கிறது, நான் என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், என் விளைந்ததெல்லாம் நான் சேர்த்து வைப்பேன், ஆத்துமாவே புசித்து குடித்து பூரிப்பாயிரு, எத்தனையோ தலைமுறைக்கு நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னான். அப்படின்னு எடுத்தான், ஹி ஹஸ் புட் ஹிஸ் ட்ரஸ்ட் இன் ஹிஸ் வெல்த், அவனுடைய சொத்தின் மேலே நம்பிக்கை வைத்தான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் அப்படி நம்பிக்கை வைக்கவே இல்லை. ஒரு காலம் எனக்கு இருக்கிற தங்கத்தின் மேலே, என் சொத்தின் மேலே என் நம்பிக்கையை நான் வைக்கலை. என் நம்பிக்கையெல்லாம் தேவன் பேரில் தான் இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சொத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கலாம், மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வச்சவங்களாக இருக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் எழுதியிருக்கு, வாசிங்க. எரேமியா 17:5.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நாம் மனுஷர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோமா, அல்லது நமக்கு இருக்கிறதான சொத்தின் மேலே, மனித செல்வாக்கின் மேலே, பதவியின் மேலே, அதிகாரம், எனக்கு இருக்கிறதான வசதிகள், இது மேலே நம்பிக்கை வச்சுருக்கோமா? தேவனுக்கு பயந்தவர்கள் ஒரு காலம் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த யோபு சொல்கிறார், நான் ஒரு காலம் அப்படி வைத்ததில்லைன்னு. அவனைத்தான் சொல்கிறார், அவன் தேவனுக்கு பயந்தவன். நம்மை பார்த்து தேவன் சொல்லுவாரா? உங்கள் பேரையும் என் பேரையும் நம்ம போட்டுக்கிடுவோம். இவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பைக்கு விட்டு விலகுகிறவன், இவன் நீதிமான் என்று தேவன் சாட்சி சொல்வாரா? நம்முடைய அந்தரங்களை பார்க்கிற தேவன் சொல்வாரா? இன்றைக்கி நிறைய பேர் மனிதர்களுக்கு முன்பாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். புறம்பான நீதியில் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நாளில் நாம் அப்படி மோசம் போகாதபடிக்கு தேவன் இப்பொழுதே நம்மோடு கூட பேசுகிறார். நீ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு விலகு, நீதியை செய், அநியாயத்தை விட்டு விலகு, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. பைபிள் எழுதியிருக்கு, பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகு. அதே மாதிரி 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கிறோம், ஃப்ளீ ஃப்ரம் எனிதிங் தட் ஸ்டிமுலேட் யூத்ஃபுல் லஸ்ட்னு எழுதியிருக்கு. அதாவது பாலிய இச்சைகளை, பாலிய இச்சைனாக்கும் காம விகாரம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாலியத்துக்குரிய இச்சைகள் பன்மையில் எழுதியிருக்கு. யூத்ஃபுல் லஸ்ட்ஸ் அப்படின்னா என்ன? வாலிபர்கள் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா அந்த வாலிப பிராயம் வரும்பொழுது ஒரு திமிர், ஒரு பெருமை, ஒரு ஹீரோயிசம், தங்களை ஒரு பெரிய ஆளை போல் காமிச்சிக்கிறதுக்காக நிறைய வேலையெல்லாம் செய்வாங்க. சில பேர் ஓடுகிற அபாயகரமான வெள்ளத்தின் ஓரத்தில் நின்று, பாலத்தில் நின்றெல்லாம் செல்ஃபி எடுத்து அதை டிஸ்பிளேயில் போடணும். பைக்கை அப்படி லாவகமாக ஓட்டி அதில் ப்ரொஃபைல் பிக்சரில் வைக்கணும். இப்படிலாம் வச்சு அதில் செத்து போனவர்களும் உண்டு. சாகசமான காரியங்கள் இதெல்லாம் என்னென்னாக்கும் வாலிபத்தில் இருக்கக்கூடிய திமிர்த்தரமான எண்ணங்கள், யூத்ஃபுல் லஸ்ட், தன்னை ஒரு பெரிய ஹீரோவை காமிச்சிக்கிறது, பெரிய ஆளாக காமிச்சிக்கிறது. வாலிப பிராயத்தில் இப்படிப்பட்ட இச்சைகளெல்லாம் வரும். அதே மாதிரி வாலிப பிராயத்தில் பாலியத்துக்குரியதான காம விகார இச்சைகளும் வரும், செக்ஸுவல் லஸ்ட்டும் வரும். இவைகளுக்கெல்லாம் விட்டு விலகி யார் ஓடுவாங்கன்னா, தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள் தான் ஓடுவாங்க. இன்னும் யாருமே இங்கே எழுதியிருக்கு, நான் அதன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன், பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன், சொத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன், நான் தேவன் பேர்லேயே நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கடுத்து 29வது வசனம் வாசிங்க. என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது கலிகூர்ந்திருந்தேனோ, அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தில் மனுஷர் சொல்லார்கள். பாருங்க, இப்போ புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, உன் சத்துருவை பகைப்பாயாகன்னு பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் சத்துருவை நேசிங்கள் எழுதியிருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற ரோமர் 12 பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு. அப்படின்னா நீ பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. உன் எதிரி, உன்னை பகைக்கிறவன், உனக்கு விரோதமாக பேசுகிறவன், எழும்புகிறவன், ஏதாவது ஒரு பொல்லாங்கு செய்தவன், அவனுக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்ததென்றால், அவனுக்கு ஒரு வியாதி வருது, ஒரு விபத்து நடக்குது, ஒரு மரணம் வருது, அவன் வீட்டில் ஏதாவது ஒரு பொல்லாத காரியம் நடக்குது, அவமானம் வருது அவனுக்கு, ஆஹா இவன் இப்படி எனக்கு செஞ்சு இல்லை, அதுதான் உனக்கு இப்படி அப்படின்னா நம்ம சோதிக்கப்பட முடியாது. அருமையானவர்களே, நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் 2-3 தடவை எனக்கு விரோதமாக எழும்பின ஒரு சிலர் கரெக்டாக கால் ஒடிஞ்சிருக்கு. ஆக்சிடெண்ட்டு கால் ஒடி. இன்றைக்கி போலீஸ்காரங்க கைதியில் பிடிச்சிட்டு போகும்போது வலிக்கு விழுந்த கால் ஒடிதுங்கிறாங்கள, அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரிக்கே அப்பொழுதெல்லாம் எனக்குள்ள நான் சோதிக்கப்பட்டிருக்கேன். நமக்கு விரோதமாக எழும்பினார்கள் அல்லவா, அதுதான் தேவன் இப்படி தண்டிச்சிட்டாரோ? நோ 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 1008 காரியங்கள் இருக்குது. எதுக்காக தேவன் அப்படி அனுமதிச்சார் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய மனசு எப்படி தோணும் அப்படின்னா, நமக்கு விரோதமாக எழும்பினதுனால அந்த தேவன் அவங்கள தண்டிச்சிருக்காருன்னு. அவங்க தண்டிக்கப்படணும்னு நினைக்கிறதே தப்பு. ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷன், எந்த ஒரு மனுஷனும் தண்டிக்கப்படணும்னு நினைக்க மாட்டான். அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். மன்னியும், இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். சேவான அதே ஆவியில் தான் ஆண்டவரை மன்னியும், அவர்கள் அறியாமல் செய்கிறார். நமக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், நம்மை சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசுகிறவர்கள், நாம் செய்கிற நன்மைக்கு கூட தீமையான அர்த்தம் கற்பிக்கிறவர்கள், நம்ம நல்ல நோக்கத்தோடு செஞ்சிருப்போம், அவங்க கெட்ட நோக்கத்தோடு கூட செய்ததாக பேசியிருப்பார்கள். நம்மை குறித்து பல தவறான குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள்.
அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் அவர்கள் மேலே ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு மன்னிக்க முடியாத சுபாவம் எழும்புகிறது. இப்போ தேவனுக்கு பயந்த மனுஷன்தான், ஐயோ ஆண்டவரே என் இருதயத்தில் ஒரு பழி வாங்கக்கூடிய உணர்வு எழும்புது. அவங்க வீட்டில் அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு பொல்லாப்பான காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னால் சரி, எனக்கு விரோதமாக வந்ததுனால தான் அப்படி நடந்திருக்கு, தேவன் தண்டிச்சிருக்கார். சில நேரங்கள் நம்ம சவால் கூட விடுவோம். எப்படி? என்னை பகைச்சிக்கிட்டு இல்லை பார், உன்னை தேவன் என்ன செய்கிறாருன்னு பாரு. நான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறது துன்மார்க்கன். அவன் துன்மார்க்கன் தி ட்ரஸ்ட் இன் ஹிம்செல்ஃப், தி ரைட்டியஸ் ட்ரஸ்ட் இன் காட். நீதிமான்கள் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க. துன்மார்க்கன் என்பவன் யார் என்றால் தன்னுடைய புயபலத்தின் மேலேயும் பராக்கிரமத்தின் மேலேயும் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். நான் சொல்லுவான், உன்னை பார் நான் என்ன செய்கிறேன்பா. நம்ம அப்படி சொல்கிறதில்ல, கொஞ்சம் மாற்றி பார், தேவன் உன்னை என்ன செய்ய போகிறான்னு பார். இது ரெண்டுமே தேவனுக்கு பிரியமானதல்ல. ஆண்டவரே அவங்களுக்கு மன்னிங்க, அறியாமல் செய்கிறாங்க. ஏசு ஆண்டவர் காண்பித்த வழி இது தான். நம்ம அப்படி இருக்கிறோமா? அவங்களுக்கு இப்படி நடக்கணும், அவங்களுக்கு நிந்தைகள் வரணும், அவமானம் வரணும், அசிங்கப்படணும், தள்ளப்படணும், கொல்லப்படணும், அவர்களுக்கு விபத்து நடக்கணும், அவர் நாசமாக போகணும், மோசமாக போகணும். இதெல்லாம் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு இருக்கக்கூடியதான பழி வாங்கும் எண்ணங்கள். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வர முடியும். நாம் ஒன்றும் பிறக்கும்போதே யோக்கியர்கள் அல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை ரட்சிங்க. என் இருதயத்தில் இப்பொழுது ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு வைராக்கியம், ஒரு பழி வாங்கக்கூடிய உணர்வு இருக்குது. இந்த மனுஷன் சொல்கிறாரு, என் எதிரிக்கு ஏதாவது ஒரு காரியம் தவறாக நடக்கும் பொழுது நான் அதில் சந்தோஷப்பட்டது உண்டா? இல்லையே, ஐ நெவர் அப்படி சொல்கிறார். அதுக்கடுத்து சொல்கிறாரு 32வது வசனத்தில், தி ஏலியன் ஹஸ் நாட் லார்ஜர் அவுட் சைட். ஒரு அந்நியன் வந்தான்னா கூட அவனுக்கு என்னுடைய வீட்டில் நான் இடம் கொடுத்துருக்கேன் தங்குறதுக்கு. அவர் சொல்கிறார், அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள், அதனால் அறியாமல் சிலர் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள். இந்த காலங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்நியர்களை நம்ப முடியலை. ஆனாலும் கூட அந்நியரை அவர்கள் உபசரிக்க நாடினாராம். அவர்களை நான் வெளியில் தூங்க விட்டதில்லைன்னு சொல்கிறார். இடம் இல்லாமல் வருகிற வழி. இப்போ தான் லாட்ஜெல்லாம் இருக்குது, நீங்கள் போய் தங்கிக்கிங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த காலங்களில் தங்க இடம் கிடையாது. ஒரு ஊர் போனால் யாராவது வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க, அந்த இடம் தெருவில் தான் தூங்கணும், பாதுகாப்பற்ற நிலைமையில். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன்னு சொல்கிறார். இன்னும் அருமையானவர்களே, இந்த யோபுனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதத்தில் 34வது அதிகாரம், தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் எப்படியெல்லாம் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார்னு வாசிக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 34 7வது வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன நன்மையெல்லாம் கிடைக்கணும்? அவர் அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு தேவையும் இருக்காது. தேவன் அவருடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார். நம்ம புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இட் இஸ் எ ட்ரஸ்டட் வேர்டு. அது ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை, அது உண்மையுள்ள வார்த்தை. என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருக்க முடியும். நம்ம முழு இருதயத்தோடு தேவனை தேடினால், தேவனுக்கு பயந்து உண்மையாக வாழ வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்பட்டால், உங்களுக்கு ஒரு குறையும் தேவன் அனுமதிக்கவே மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை தற்காலிகமான குறைச்சல்களை சிக்ஷையாக தேவன் அனுமதிக்கலாம். ஆனால் தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் கண்டிப்பாக அந்த குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார், ஆசீர்வதிப்பார். இந்த யோபனுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வந்தது. ஆனால் முடிவிலே அவனை 2 மடமாக தேவன் அவனை ஆசீர்வதித்தே நம்ம பார்க்குறோம். அவனுடைய குமாரத்திகளை போல அந்த தேசத்தில் அழகானவர்கள் இல்லை, அவ்வளவு அழகான சௌந்தரியமான பிள்ளைகள். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் 42வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதுதான் தாழ்மையுள்ளவர்களுக்கும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். சிங்கக்குட்டியில் கூட பசித்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையானவர்களே, நீதிமொழிகள் 22:4 நம்ம அதுதான் வாசித்தோம். ஒரு நீதிமான் அல்லது தேவனுக்கு பயப்படுவன் என்று சொன்னால், அவன் நாம் சொன்னது போல் அவர்கள் வேலைக்காரை ட்ரீட் பண்ணுற விதம், பணத்தை கையாளக்கூடிய விதம், எதிரிகள் மேலே வைத்திருக்கிற அபிப்பிராயம், எதிர்பாலியர்களை குறித்து நம்முடைய அணுகுமுறை, நமக்கு கீழான மனிதர்களை நடத்தக்கூடிய விதம், இது எல்லாவற்றிலையும் அது எதிரொலிக்கும். உண்மையாக தேவனுக்கு பயன்படக்கூடிய மனுஷன் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவதற்கும் மரியாதை குறைச்சலாக பேசுவதற்கும் பயப்படுவார். அவர்கள் ஜாதியை பார்த்தோ, அவர்களுடைய ஏழ்மையான பொருளாதார நிலைமைகளை பார்த்தோ, அல்லது படிப்பறிவில்லை என்பதற்காகவோ அவர்களை அற்பமாக நடத்தவே மாட்டார்.
வயதில் மூத்தவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பார்கள். அவர்கள் பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மரியாதை குறைச்சலாக நடத்த மாட்டார். இதெல்லாம் எதுனாக்கும், உண்மையாக நீங்கள் தேவனுக்கு பயந்தால் இப்படி தான் செய்வீங்க. நீங்கள் அப்படி செய்யலைன்னு சொன்னால் மனம் திரும்புங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் தேவனை அறிய வேண்டிய பிரமாக அறிந்து கொள்ளவில்லை. தேவன் தம்மையை பரியாசம் பண்ண விட்டார். அவருடைய பெயரை சொல்லுகிறதுனால அவர் நம்ம பட்சத்தில் பட்சமாக இருப்பார் நினைக்க வேண்டாம். தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால் அந்தரங்கத்தில் உண்மையாக இருக்கணும், பொல்லாப்பை விட்டு விலகணும். இது தொடர்ச்சியாக நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் நடந்தால் பத்தாது. மே காட் பிளஸ் யூ ஆல். அருமையானவர்களே, நான் 3 மனிதர்களை சொன்னேன். அதில் ஒருத்தர் குறித்து விளக்கமாக சொன்னேன். காரணம் என்னென்னா, அதில் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் எந்தெந்த விதத்திலெல்லாம் அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான் என்பதை விலாவாரியாக நாம் இப்போ தியானித்தோம். இதெல்லாம் எதுக்கு நான் நம்மளை நிதானித்து பார்க்கறதுக்காக தான். தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை காட்டும் கண்ணாடி. நம்ம உள்ளான நிலைமையில் எப்படி இருக்கிறோம், ஹவு டு வி ஸ்பீக் டு தி பீப்புள். நம்ம காட்டிலும் தரத்தில் குறைவாக உள்ளவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோம், ஏழ்மையாக உள்ளவங்களை எப்படி நடத்துகிறோம், வேலைக்காரர்களை எப்படி நடத்துகிறோம், பணத்தை எப்படி மதிக்கிறோம். சமீபத்தில் ஒரு செய்தி கேட்டேன், பிரதர் பேசினதான். அதில் என்ன சொல்வார்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் வரவு வருது, உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள பொருளாசை இருக்குதுன்னு அர்த்தம். ஒய் டு வி ஃபீல் எக்ஸைட்டட்? நமக்கு அப்படியே சந்தோஷப்படுறோம், காசு, பொருளாசை தான். ஸோ இப்படி தான் நமக்குள்ள கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நிறைய பேர் சாமி கும்பிட போவாங்க, தெருவில் நெஞ்சை துருத்தி நடந்துக்கிட்டு இருப்பான். ஒரு சிலை இருக்கும், கோயில் இருக்கும், அணுக்குள்ளே போன உடனே துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிடுவான், செருப்பை கட்டி போடுவான், இப்படி கொட்டு போட்டுக்கிடுவான், குனிஞ்சு. அதுக்கு அடுத்த நிமிஷமே அவனுடைய நடவடிக்கைகளில் எந்த மாற்றமே இருக்காது. அவர்களும் தங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்றும் சாமிக்கு பயப்படுவர்கள் என்று தான் நினைத்து கொள்கிறார்கள். நாம் சபைக்கு வர்றோம், அநேக காரியங்களை ரொம்ப பவ்யமாக தேவ பக்தி உள்ளவங்களை போல் நடக்கிறோம். ஆனால் நம்முடைய நடவடிக்கைகளில் அது பிரதிபலிக்கவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால், நாம் ஐயாவது தேவனுக்கு பயப்படுவர்கள் அல்ல. நம்ம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் பாடம் நடத்துகிறது போல் தேவன் இப்படி மனிதர்களை வைத்து நமக்கு கண்ணாடி போல் நம் நிலைமையை நம்ம காட்டுகிறார். இப்பொழுது கேட்டுட்டு தலையாட்டிட்டு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருந்தோம்னாக்கும், தங்கள் அடிக்கடி தங்கள் மேல் விதைக்கப்படுகிறதான விதையை அல்லது தண்ணீரை குடித்து தன் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய ஒரு நிலம் போல நம்முடைய உள்ளத்தை நம்ம கடினப்படுத்தி கொண்டால் அழிவு தான் முடிவு. நம்ம மனம் திரும்ப அருமையானவர்கள், தேவன் நம்ம ரட்சிக்கிறதுக்காக தான் நம்மோடு பேசுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியில், நீங்கள் சில பகுதியில் நல்லா இருக்கலாம், பணத்தை கையாளக்கூடிய விதம் அல்லது எதிர்பாலியருடைய கையாளக்கூடிய விதம், ஆனால் உங்களுடைய பதவி அல்லது அந்தஸ்து அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடியதான மற்ற வசதிகளை வைத்து கூட நீங்கள் மற்றவர்கள் அற்பமாக நினைக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் வீழ்ச்சி அடைந்திருந்தால் கூட மனம் திரும்புவோம். நம்ம எல்லா பகுதியிலையும் கிறிஸ்துவனுடைய சாயலை அடைவதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.